தீக்கதிர் நேயர்களுக்கு வணக்கம். ஒன்றிய பாஜக அரசை விமர்சிக்கக்கூடிய ஊடகங்கள் தொடர்ந்து குறிவைக்கப்பட்டு தாக்குதலுக்கு ஆளாகிறது ரொம்ப நாட்களா நடந்துகிட்டு இருக்கு. அந்த வகையில விகடன் இணையதளம் கடந்த 2 நாட்களா முடக்கப்பட்டிருக்கு. காரணம் என்ன அப்படின்னு பார்த்தா, விகடன் இதழில் வெளிவந்த ஒரு கார்ட்டூன். அமெரிக்கால இருந்து இந்தியாவுக்கு நாடு கடத்தப்பட்ட இந்தியர்கள் கைகள்லையும் கால்கள்லையும் விலங்குகள் போடப்பட்டு அனுப்பப்பட்டாங்க. இதுக்கு நாடு முழுவதும் கடுமையான கண்டனங்கள் எழும்புச்சு. காரணம், இது குறித்த எந்த ஒரு எதிர்ப்பையும் ஒன்றிய பாஜக அரசோ இந்த நாட்டினுடைய பிரதமர் மோடியோ தெரிவிக்கவே இல்லை. மாறா அங்கிருந்து அனுப்பப்படக்கூடிய இந்தியர்களை திரும்ப பெறுறதுக்கு எங்களுக்கு முழு சம்மதம் அப்படின்னு தெரிவிச்சாங்க. இது மட்டும் இல்லாம இந்த சம்பவம் மீண்டும் ஒரு தடவை நடந்திருக்கு. அந்த நேரத்துல இந்தியாவினுடைய பிரதமராக இருக்கக்கூடிய பிரதமர் நரேந்திர மோடி அமெரிக்கால தான் இருந்திருக்காரு. அப்ப கூட அவர் எந்த ஒரு எதிர்ப்பையும் அதற்காக தெரிவிக்கல. இதை மையமா வச்சு விகடனினுடைய இதழ்ல அட்டைப்படத்துல ட்ரம்பை எதிர்த்து கேள்வி கேட்காத மோடி அப்படின்னு ஒரு கார்ட்டூன் ஒன்று வெளியிட்டாங்க. அதற்கு பிறகு 5 நாட்கள் கழித்து தமிழ்நாட்டினுடைய பாஜக தலைவர் அண்ணாமலை ஒரு கடிதம் எழுதுறார் ஒன்றிய அரசுக்கு. அதற்கு பிறகு உடனே இந்த விகடன் இணையதளம் முடக்கப்படுது. கருத்துரிமையை நசுக்கக்கூடிய வகையில் இருக்கக்கூடிய இந்த சம்பவத்திற்கு அரசியல் கட்சி தலைவர்கள், பத்திரிகையாளர்கள் அப்படின்னு பலரும் கண்டனங்களை தெரிவிச்சிட்டு வராங்க. சரி, இப்பதான் முதல் முறையா இந்த மாதிரி ஊடகங்கள் முடக்கப்படுதா அப்படின்னு பார்த்தா கிடையாது. கடந்த 2014ஆம் ஆண்டு நரேந்திர மோடி எப்ப பிரதமரா பதவியேற்றாரோ அன்னையிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் எக்கச்சக்கமான ஊடகங்களும் ஊடகவியலாளர்களும் தாக்குதலுக்கு உள்ளாகி இருக்காங்க. அதை வரிசைப்படுத்தணும் அப்படின்னா கிட்டத்தட்ட இன்னும் எக்கச்சக்கமான செய்திகள் இருக்கு. ஆனா அதுலயே ஒரு சில முக்கியமான செய்திகளை மட்டும் இப்ப நம்ம பார்க்கலாம். குறிப்பா சொல்ல போனா, பாஜகவினுடைய போலி பிம்பத்தை வெளியில கொண்டு வந்த நியூஸ் கிளிக் அப்படிங்கிற செய்தி இணையதளத்தை பொய் குற்றச்சாட்டுகளை வச்சு ஒட்டுமொத்தமா அழிச்சு கட்டி இருக்கு இந்த பாஜக அரசு. அது மட்டும் இல்லாம பிரபலமான செய்தி நிறுவனங்கள் பலவும் இந்த தாக்குதலுக்கு உள்ளாகி இருக்கு. அதுல கடந்த 2016ஆம் ஆண்டு பதான்கோட் தாக்குதலை பத்தி செய்தி வெளியிட்டதற்காக NDTV மீது ஒரு நாள் ஒளிபரப்பு தடையை ஒன்றிய அரசு விதிச்சுச்சு. ஆனா அதற்கு பிறகு பொதுமக்கள் மற்றும் ஊடகங்களோட கடும் எதிர்ப்பால இந்த தடையும் நீக்கப்பட்டுச்சு. கடந்த 2017-18ஆம் ஆண்டுகள்ல தி வயர் நிறுவனத்தின் மீது அமித்ஷாவின் மகன் ஜெய்ஷா பற்றிய கட்டுரைக்காக மான நஷ்ட வழக்கு தொடரப்பட்டுச்சு. அது மட்டும் இல்லாம உத்தரப்பிரதேசத்துல யோகி ஆதித்யநாத் பத்தி செய்தி வெளியிட்டதற்காக அந்த நிறுவனத்தினுடைய ஆசிரியர் கைதும் செய்யப்பட்டாரு. கடந்த 2023ஆம் வருஷத்துல BBC மோடியினுடைய ஆவணப்படத்தை வெளியிட்டதற்காக BBCயின் மீது வருமான வரி சோதனை நடத்தப்பட்டுச்சு. கடந்த 2017ஆம் ஆண்டு யோகி ஆதித்யநாத் மீதான விமர்சனங்களை ஊடகங்களுக்கு பகிர்ந்ததற்காக சமாஜ்வாடி கட்சியினுடைய முன்னாள் அமைச்சராக இருந்த கிஷோர் சவ்ராஜ் கைது செய்யப்பட்டார். அதே மாதிரி இந்தியாவையே உலுக்குன ஒரு கொடூரமான கொலை சம்பவமா பார்க்கப்பட்டது கௌரி லங்கேஷினுடைய கொலை. பிரபல பத்திரிகையாளராக இருக்கக்கூடிய கௌரி லங்கேஷ் தொடர்ந்து பாஜகவை விமர்சனம் செஞ்சதுக்காக சங் பரிவார் அமைப்புகளால சுட்டு கொலை செய்யப்பட்டாங்க. அதே மாதிரி கடந்த 2020ஆவது வருஷத்துல ஹத்ரஸ் பாலியல் வன்கொடுமை குறித்து செய்தி சேகரிக்க சென்ற கேரளாவை சேர்ந்த சித்திகப்பன் அப்படிங்கிற பத்திரிகையாளரை ஒன்றிய பாஜக அரசு கைது செஞ்சுச்சு. அவர் மேல எந்த ஒரு முகாந்திரமுமே இல்லாம பல குற்றச்சாட்டுகளை சுமற்றி அவரை பல மாதங்களாக சிறையிலையும் அடைச்சு வச்சிருந்துச்சு. செய்தி சரிபார்ப்பு தளமான ஆல்ட் நியூஸினுடைய நிறுவனராக இருக்கக்கூடிய முகமது சுபைர் மீலையும் கடந்த 2018 இருந்து 2024ஆவது வருஷம் வரைக்கும் எண்ணற்ற வழக்குகளை அவர் மேல பதிஞ்சு பழிவாங்கும் நடவடிக்கையில ஈடுபட்டு வருது. இப்படி இன்னும் சொல்றதுக்கு எக்கச்சக்கமான செய்திகளும் எக்கச்சக்கமான தரவுகளும் நம்ம கிட்ட இருக்கு. அந்த வரிசையில தான் தி காஷ்மீர் ஃபைல்ஸுக்கு இந்த நாட்டினுடைய அரசாங்கமே பிரச்சாரம் பண்ணதும் மோடி டாக்குமெண்ட்ரியை தடை செய்ததும் நடந்துச்சு. கடந்த 2014ஆவது ஆண்டு முதல் பத்திரிகை சுதந்திர தரவரிசையில இந்தியா தொடர்ந்து சரிவை சந்திச்சுட்டு வருது. அந்த வரிசையில இருக்கக்கூடிய 180 நாடுகள்ல 2024ஆவது வருஷத்துல இந்தியா 159ஆவது இடத்துல இருக்கு. இந்திய அரசியலமைப்பு சட்டம் 19(1)A கருத்துரிமையை உறுதிப்படுத்துது. ஆனா இந்த அரசாங்கம் பொதுமக்களினுடைய கருத்துக்களையும் ஊடகங்களினுடைய கருத்துக்களையும் தொடர்ந்து நசுக்கிற வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கு. மக்களினுடைய சுதந்திரத்தை பாதுகாக்கக்கூடிய சட்டங்களுக்கெல்லாம் திருத்த சட்டங்களை கொண்டு வந்து மேலும் மேலும் இந்தியால கருத்துரிமையை பறிக்கிற வேலையை இந்த ஒன்றிய அரசு பார்த்துக்கிட்டு இருக்கு. அதற்கு ஒரு எடுத்துக்காட்டாதான் 2019ஆவது வருஷத்துல ஜம்மு காஷ்மீர்ல மட்டும் 18 மாதங்கள் இணையதளத்தை முடக்கி வச்சிருந்துச்சு. இந்த நிலையில 2024 புதிய டிஜிட்டல் தனியுரிமை சட்டம் வந்துச்சு அப்படின்னா இன்னும் தான் இந்த அரசாங்கத்துக்கு அதிகாரங்கள் கிடைக்கும். இதை எதிர்கொள்றதுக்கு நம்ம முழு விழிப்போட இருக்கணும். வரலாற்றில் பாசிச அரசாங்கங்கள் எல்லாமே ஊடகங்களை கண்டும் ஊடக விமர்சனங்களை கண்டு தான் அச்சப்பட்டாங்க. அந்த அரசாங்கங்கள் எல்லாமே தோற்று போனது தான் வரலாறு. அந்த வகையில் இந்த ஒன்றிய பாஜக அரசும் ஊடகங்களை கண்டும் பத்திரிகையாளர்களை சந்திக்கிறதுக்குமே அச்சப்படுறாங்க. மேலும் அரசாங்கத்துக்கு எதிராக விமர்சனங்களை முன்வைக்கக்கூடிய ஊடகங்கள் மீதும் ஊடகவியலாளர்கள் மீதும் சட்டத்துக்கு புறம்பா வழக்குகள் போட்டு சிறையில் அடைச்சு அவங்கள துன்புறுத்தலுக்கு ஆளாக்குறாங்க. வரலாற்றில் தோற்று போன பாசிச அரசுகளின் வரிசையில்
இந்திய நாட்டிலையும் பாசிச தன்மையோட நடந்துக்கிட்டா நிச்சயமா இந்த அரசாங்கமும் தோற்று போகும். ஜனநாயகத்தின் 4வது தூணா இருக்கக்கூடிய பத்திரிகையாளர்களின் கருத்து சுதந்திரம் ஒடுக்கப்படும் போது இந்திய மக்கள் எல்லாரும் ஒரு அணியில திரண்டு அவங்களுக்கு ஆதரவா களத்துல நிக்கணும். அப்படி இல்லை அப்படின்னா இந்த ஜனநாயகம் அப்படிங்கிற வார்த்தையே ஒரு கேலி கூத்தா மாறிடும்.